மழை கொட்டித் தீர்ந்தது. நகரம் முழுக்க மின்சாரம் இல்லை. வீதிகளில் வெள்ளம். மக்களின் முகத்தில் பயம். அந்த நேரத்தில் சிலர் மட்டும் வீட்டுக் கதவை மூடவில்லை. அவர்கள் ஓடவில்லை. அவர்கள் மறைந்துவிடவில்லை. அவர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. அவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை. அவர்கள் ஹீரோக்களும் இல்லை. அவர்கள் சமூக பணியாளர்கள். இது அவர்களின் கதை. சென்னை அருகிலுள்ள ஒரு சிறிய குடிசை பகுதியில் மீனா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். சாதாரண நடுத்தர குடும்பம். அப்பா ஆட்டோ ஓட்டுநர், அம்மா வீட்டு வேலை. மீனா பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வரும் போது ஒரு விஷயம் அவளை கவர்ந்தது. அவள் வீட்டின் பக்கத்தில் இருந்த குடிசை பகுதியில் குழந்தைகள் பள்ளிக்கு போகவில்லை. அவர்களுக்கு புத்தகமில்லை. உணவும் சரியாக கிடைக்கவில்லை. ஒருநாள் அவள் அம்மாவிடம் கேட்டாள், அம்மா, ஏன் இந்த குழந்தைகள் பள்ளிக்கு போக மாட்றாங்க? அம்மா மெதுவாக சொன்னாள், அவங்க வாழ்க்கை தான் வேற மாதிரி இருக்கேப்பா. அந்த ஒரு வாக்கியம் மீனாவின் மனசை கிழித்தது. அன்று முதல் அவள் முடிவு செய்தாள், நான் பெரியவளா ஆனதும் யாராவது ஒருத்தருக்கு உதவி பண்ணணும். காலம் கடந்து மீனா சமூக பணியில் பட்டம் பெற்றாள். சம்பளம் அதிகமில்லை, வசதி இல்லை, ஆனால் மனசு பெரியது. அவள் தனது தோழர்கள் அருண், ரஹீம், லட்சுமி ஆகியோருடன் சேர்ந்து ஒரு சிறிய குழு தொடங்கினாள். அவர்கள் பெயர் வைத்தார்கள் விழித்தெழு. முதலில் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? பழைய புத்தகங்கள் சேகரித்தார்கள். பயன்படுத்திய ஆடைகள் சேகரித்தார்கள். பள்ளிக்குச் செல்லாத 12 குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் இலவச வகுப்பு தொடங்கினார்கள். அது ஒரு சிறிய முயற்சிதான். ஆனால் அந்த 12 குழந்தைகளுக்கு அது ஒரு புதிய உலகம். எல்லா நல்ல காரியத்துக்கும் எதிர்ப்பு இருக்கும். சிலர் சொன்னார்கள், இதெல்லாம் ஒரு மாதம் தான் நடக்கும். பணம் இல்லாமல் எவ்வளவு நாள் பண்ண முடியும்? இது பப்ளிசிட்டிக்காகத்தான். ஆனால் மீனா ஒரு விஷயம் மட்டும் சொன்னாள், நாம யாருக்காக செய்றோமோ அவங்க சிரிப்பு நமக்கு போதும். ஒரு வருடம் கழித்து கடும் மழை பெய்தது. நகரம் முழுக்க வெள்ளம். வீடுகள் மூழ்கின. மக்கள் சிக்கினர். அந்த இரவு மீனா வீட்டு ஜன்னலில் இருந்து பார்த்தாள். குழந்தைகள் அழுகை, முதியவர்கள் கத்தல். அவள் உடனே தனது குழுவுக்கு கால் பண்ணினாள். நம்ம காத்திருக்க முடியாது, இப்போவே கிளம்பணும். அவர்கள் நள்ளிரவு 1 மணிக்கு வெளியே வந்தார்கள். மழை நின்றதே இல்லை. வெள்ளம் அதிகரித்தது. அவர்கள் தண்ணீரில் நடந்து முதியவர்களை தூக்கிக் கொண்டு வந்தார்கள். குழந்தைகளை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அரசு உதவி வரும் வரை 3 நாட்கள் உணவு ஏற்பாடு செய்தார்கள். ஒரு 70 வயது பாட்டி மீனாவின் கையை பிடித்து அழுதாள். மகளே, நீ இல்லையென்றா நாங்க இப்போ உயிரோட இருக்க மாட்டோம். அந்த வார்த்தை மீனாவுக்கு எந்த விருதையும் விட பெரியது. புயல் முடிந்தது. ஆனால் பசி ஆரம்பமானது. வேலை இல்லை, சம்பளம் இல்லை. அந்த நேரத்தில் விழித்தெழு குழு தினமும் 500 பேருக்கு உணவு வழங்க ஆரம்பித்தது. அவர்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டார்கள். சிலர் உதவ ஆரம்பித்தார்கள். சிலர் பணம் அனுப்பினார்கள். ஒரு சிறிய குழு ஒரு பெரிய மாற்றமாக மாறியது. அந்த 12 குழந்தைகளில் ஒருவன் கார்த்திக். அவனுடைய அப்பா கட்டிடத் தொழிலாளி, அம்மா வீட்டு வேலை. கார்த்திக் ஒரு நாள் சொன்னான், அக்கா, நான் டாக்டரா ஆகணும். மீனா சிரித்தாள், ஆகலாம். நம்பிக்கையை மட்டும் விடாத. அவர்கள் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு செய்தார்கள். அவன் படித்தான், உழைத்தான். 10 வருடம் கழித்து கார்த்திக் உண்மையிலேயே மருத்துவரானான். அவன் முதல் சம்பளத்திலேயே 50 விழுக்காடு விழித்தெழு குழுவுக்கு கொடுத்தான். அவன் சொன்னான், நீங்க இல்லையென்றா நான் இங்க இருக்க மாட்டேன். சமூக பணியாளர்கள் கேமரா முன்னாடி நிற்பதில்லை. அவர்கள் ஸ்பாட்லைட் தேடுவதில்லை. அவர்கள் தேடுவது ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு அம்மாவின் நிம்மதி, ஒரு முதியவரின் ஆசீர்வாதம். ஒரு நாள் நிதி குறைந்தது. வாடகை கட்ட முடியவில்லை. அவர்கள் சென்டர் மூட வேண்டிய நிலை. அந்த நேரத்தில் அவர்கள் உதவியவர்கள் திரும்பி வந்தார்கள். யாரோ ஒருவர் 100 ரூபாய் கொடுத்தார். யாரோ ஒருவர் 500. ஒரு பெரிய நிறுவனம் ஸ்பான்சர் ஆனது. ஏன் தெரியுமா? நல்ல மனசு ஒரு நாள் வீணாகாது. இன்று விழித்தெழு குழு 3 மாவட்டங்களில் இயங்குகிறது. 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பெறுகிறார்கள். 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தொழில் பயிற்சி. மீனா ஒரு நாள் இன்டர்வியூ இல் கேட்டார்கள், உங்களுக்கு லைஃப் இல் பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன? அவள் சிரித்தாள், நான் சேஞ்ச் பண்ணியது உலகத்தை அல்ல, ஒரு உயிரை மட்டும்தான்.
ஆனா அந்த ஒரு உயிர் இன்னும் 100 பேரை சேஞ்ச் பண்ணுது. நாம் எல்லோரும் சமூக பணியாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பசிக்கு ஒரு உணவு, ஒரு குழந்தைக்கு ஒரு புத்தகம், ஒரு முதியவருக்கு ஒரு நிம்மதி, இது செய்ய நமக்கு பெரிய பணம் தேவையில்லை. தேவை ஒரு மனசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். ஏனெனில் ஒரு ஸ்டோரி ஒரு மனசை மாற்றும். ஒரு மனசு ஒரு குடும்பத்தை மாற்றும். ஒரு குடும்பம் ஒரு சமூகத்தை மாற்றும். நாம் யாராவது ஒருத்தருக்கு ஒளி ஆகலாம். நன்றி. சிவப்பு நிற இதயம்.